உதயகிரி அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை தர்மவர்மன் அப்படிங்கிற மகாராஜா தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு நியாயமா அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராமதாஸ் அப்படிங்கிற ரொம்பவும் நேர்மையான ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான், அந்த ஊர்ல சொந்தமா ஒரு பூமி வாங்கணும் அப்படிங்கிறது தான். பல வருஷமா அவரு கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பெரிய பணக்காரனான கஜபதி கிட்ட அவரு போனாரு, ஒரு வருட பூமிய வாங்கறதுக்காக. என்ன ராமதாஸ், உனக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிடுச்சா? ஊரு எல்லையில இருக்கிற பாறைமலைய போய் விலைக்கு கேட்கறிய. அந்த இடத்துல கள்ளி செடியை தவிர பச்சை புல்லு கூட முளைக்காது. நீ இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த 500 பொற்காசுகளை அந்த வெறும் மலைக்காக எதுக்கு வீணாக்கற? ஐயா, நான் என் உழைப்ப நம்புறேன். உழைப்ப நம்புற விவசாயிக்கு மண்ணு கூட பெத்த தாய் மாதிரி தான். என்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த பூமியை நான் பொன் விளையிற பூமியா மாத்துவேன். தயவு செஞ்சு என்ன நம்பி அந்த நிலத்தை கொடுங்க. சரி சரி, எனக்கு என்ன? அந்த பயன்படாத நிலத்துக்கு நீ பணம் கொடுக்கும்போது நான் வேணா நான் சொல்லுவேன். இந்த நிலத்தோட பத்திரங்க, இனி அந்த நிலம் உன்னோடது. அந்த இடத்துல நீ தங்கத்தை விளைய வைக்கிறியோ இல்ல அந்த பாறைய கடிச்சு தின்னு உன் பசிய போக்கிக்கிறியோ உன் விருப்பம். ராமதாஸ் ரொம்பவும் சந்தோஷமா அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அவருடைய பிள்ளையான சிவா கூட சேர்ந்து அந்த வறண்ட பூமிக்கு போனாரு. சிவா ரொம்பவும் புத்திசாலி, அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப நேர்மையானவன். அவங்க 2 பேரும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு அந்த பூமியை தோண்டி தோண்டி உள்ள இருக்கிற பாறை எல்லாத்தையுமே வெளியில எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிவா கடப்பாறையால அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்பா, நீங்க கேட்டீங்களா? என்னோட கடப்பாறை ஏதோ ஒரு உலோகத்து மேல மோதுற சத்தம் கேக்குது. ஏதாவது பெரிய பாறையா இருக்கும். இப்படி வாங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தூக்கலாம். இது பாறையா தெரியல சிவா, ஏதோ பழைய காலத்து செம்பு பானை மாதிரி இருக்கு. ரொம்ப கனமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தூக்குவோம், பிடி. 2 பேரும் சேர்ந்து அந்த பானையை வெளியில எடுத்து பார்த்தாங்க. பானையை மூடி இருந்த ஒரு துணியை எடுத்து பார்த்த உடனே அதுக்குள்ள இருந்தது எல்லாமே நல்ல சுத்தமான தங்க காசுங்க. அத்தனை தங்க காசுங்களை பார்த்து சிவா, ராமதாஸ் அவங்க 2 பேராலையும் அவங்க கண்ணை நம்பவே முடியல. அப்பா, இது என்ன? கனவுல கூட நாம இவ்வளவு தங்கத்தை பார்த்திருக்க மாட்டோம். இந்த தரிசு நிலத்துல நமக்கு தங்க மழை பொழிஞ்சிருக்கு. நாம பணக்காரங்களாயிட்டோம். நில்லு சிவா, சந்தோஷப்படாத. இந்த தங்கம் நம்முடையது இல்ல. நமக்கு இல்லாம யாருக்குப்பா? இந்த நிலத்தை உங்க சொந்த பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இந்த நிலத்துல கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு தானப்பா சொந்தமாகும். இல்லப்பா, நான் ஜமீன்தார்கிட்ட விலைக்கு வாங்கினது விவசாயம் செய்யறதுக்காக இந்த மேலடுக்கு மண்ணை மட்டும்தான். என்னுடைய வேர்வைய சிந்தி நான் விளைய வைக்கிற பயிர் தான் எனக்கு சொந்தமாகும். எந்த உழைப்பையும் போடாம பூமியிலிருந்து ரகசியமா கிடைச்ச இந்த தங்கம் மத்தவங்களோட சொத்துப்பா. மத்தவங்க சொத்து பாம்புக்கு சமம். உடனே இதை கொண்டு போய் அந்த ஜமீன்தார்கிட்ட ஒப்படைக்கலாம். உங்க நேர்மைக்கு முன்னாடி நான் தலை வணங்குறேன்ப்பா. நீங்க சொல்றது உண்மைதான். தேவையில்லாத செல்வம் அகந்தையத்தான் கொடுக்கும். நாம வாங்கினது மண்ணை மட்டும்தான், தங்கத்தை இல்ல. வாங்க, இப்பவே இத கொண்டு போய் அந்த கஜபதி ஐயா கிட்ட கொடுப்போம். ராமதாஸ் துணிய போத்தி அந்த தங்க பானையை எடுத்துக்கிட்டு கஜபதியோட வீட்டுக்கு போனாரு. அப்ப கஜபதி அவருடைய பெரிய வீட்டுல உட்காந்துக்கிட்டு திராட்சை பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன ராமதாஸ், நிலத்தை வாங்கின ஒரே நாள்ல திரும்ப என்ன பார்க்க வந்திருக்க? அந்த நிலத்துல உன்னால விவசாயம் செய்ய முடியலையா? பணத்தை திரும்ப வாங்கலான்னு வந்தியா? ஒரு தம்படி காசை கூட திருப்பி தர மாட்டேன். ஒழுங்கா வெளியில போ. தப்பா நினைக்காதீங்க ஐயா, நான் பணத்தை திரும்ப கேட்க வரல. உங்களுக்கு சொந்தமான பொருளை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்திருக்கேன். பொருளா? அந்த தரிசு நிலத்துல நான் விட்டு வச்ச பொருள் என்னவாயிருக்கும்? எதனா பாம்பு கழட்டி போட்ட சட்டையா இல்ல எதனா எலும்பு துண்டுங்களா? அந்த நிலத்துல கிடைச்ச குப்பைய இங்க எதுக்கு கொண்டு வந்த? அதுல என்ன கிடைச்சிருந்தாலும் சரி, அத நீயே வச்சுக்கோ. ஐயா, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நான் உங்ககிட்ட வாங்கினது விவசாயம் செய்யற மண்ணை மட்டும்தான். ஆனா நான் அந்த மண்ணை தோண்டும் போது உள்ள இந்த பானை கிடைச்சதுங்க ஐயா. நான் வாங்கினது மண்ணை மட்டும்தான், இந்த பொருளை இல்ல. அதான் உங்ககிட்ட கொடுக்க உடனே கொண்டு வந்தேன். ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? என் நிலத்துல கிடைச்ச குப்பைய எனக்கே திருப்பி தரியா? ஒரு தடவை நிலத்தை வித்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதோட பாதாளம் வரைக்கும் என்ன கிடைச்சாலும் வாங்கினவனுக்கு தான். அதுல என்ன பாறை இருந்தா என்ன, என்ன கல் இருந்தா என்ன, தூக்கிக்கிட்டு போ. கல்லோ குப்பையோ இல்லங்க ஐயா, இது தங்கம். இந்த பானைக்குள்ள இருக்கிறது சுத்தமான தூய தங்கம்.
இது உங்க தாத்தாங்களோட காலத்துல சேர்த்து வச்சதா இருக்கலாம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. தங்கம் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் கஜபதியால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. உடனே அவன் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு வந்து பார்த்தான். அவ்வளோ பானை நிறைய தங்கம் இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. அப்போ கஜபதி அவங்க 2 பேரையும் பார்த்து, ஆஹா, தங்கம், உண்மையிலேயே தங்க மலை தான். ஆமா ராமதாசு, நீ சொன்னது 100% உண்மை. இது எங்க தாத்தாங்க அந்த நிலத்துல புதைச்சி வச்சதுதான். இதை என்கிட்ட கொண்டு வந்து நீ நல்ல வேலை பண்ணியிருக்க. இது எனக்கு தான் சேரணும். சரி, நீ போ. நில்லுங்க ஜமீன்தார் ஐயா, கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த நிலத்துல கிடைக்கிறது உனக்கு சொந்தம்னு சொன்னீங்க, பாதாளம் வரைக்கும்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா பேச்ச மாத்தி பேசுறீங்களே. என்னடா எதிர்த்து பேசுறியா? வயசுக்கு மீறி திமிரா பேசாத. இது திமிரு கிடையாதுங்க ஐயா, நியாயம். எங்க அப்பாவோட நேர்மைக்கு நீங்க மதிப்பே கொடுக்கல. இந்த புதையல உங்க தாத்தாவோடதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க அந்த பூமியை எங்களுக்கு வித்துட்டதால அந்த பூமியில என்ன கிடைச்சாலும் அது எங்களுக்கு தானே சட்டப்படி சொந்தமாகணும். சட்டத்தையும் நியாயத்தையும் எனக்கு நீ சொல்லித்தர பாக்குறியா? நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. நான் வித்தது மேல இருக்கிற மண்ணை மட்டும்தான். பூமிக்கு அடியில இருக்கிற புதையல நான் உங்களுக்கு விக்கல. இந்த புதையல் என்னோடது. அது என்னங்க ஐயா, நானும் அதே தான் சொல்றேன். எனக்கு இது வேண்டாம். என் தர்மத்துக்கு இது எதிரானது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுதுன்னு சொல்றீங்க. உங்க பேச்சுல நேர்மை இல்லைங்க ஐயா. நீங்க மாத்தி மாத்தி பேசுறத பார்க்கும்போது இது உங்களோடது இல்ல. பூமி தாயி அந்த பூமிக்கு அடியில புதைச்சி வச்ச புதையலுங்க ஐயா இது. இது மேல இப்ப உங்களுக்கு கூட உரிமை இல்ல. ஏ ராமதாசு, நீ கொஞ்சம் அதிகமா பேசுற. நான் இந்த பானையை உங்களுக்கு தரப்போறதில்ல. தேவைப்பட்டா என் ஆளுங்களை விட்டு உங்களை அடிச்சு விரட்டுவேன். கஜபதியோட சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து அவனுடைய பொண்ணான கௌரி வெளியில வந்தா. கௌரி ரொம்பவும் அழகான பொண்ணு. அதையும் தாண்டி அவ ரொம்பவும் புத்திசாலி பொண்ணு. அவங்க அப்பா மாதிரி இல்லாம நியாயத்தின் வழியில நடக்கிற நல்ல பொண்ணு. அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? ராமதாஸ் ஐயா ரொம்ப நல்லவரு. எதுக்கு அவர்கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறீங்க நீங்க? பாரு கௌரி, நான் இவங்களுக்கு வித்த நிலத்துல ஒரு புதையல் கிடைச்சிருக்காமா. அது என்னோட முன்னோர்களோடதுன்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது நியாயமும் தர்மமும் பேசுறாங்க. அப்பா, நீங்க வித்த பூமியில நிதி கிடைச்சதுன்னா சட்ட பிரகாரம் அது அவங்களுக்கு தானப்பா சொந்தம். ராமதாஸ் ஐயா நேர்மையா அத உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்காரு. ஆனா நீங்க பேராசையில அத புடுங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது சட்டப்படியே தப்புப்பா. நீ வாய மூடு கௌரி. பொம்பளை பிள்ளைங்க இதுக்குள்ள தலையிடக்கூடாது. ஏ ராமதாசு, இந்த பானை என்னோடது. நீங்க இங்கிருந்து போங்க. நாங்க போக மாட்டோம் கஜபதி ஐயா. எங்க அப்பா இத உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தாரு. ஆனா உங்க சுயநலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இத உங்ககிட்ட கொடுக்க போறதில்ல. இந்த தங்கம் எங்களுக்கு தேவையில்லை. அதே சமயம் சுயநலமுள்ள உங்களுக்கும் கிடைக்காது. இப்ப இந்த விவாதம் நம்ம கையில இல்ல. இந்த உதயகிரி மகாராஜாவோட தர்ம சபையில இதுக்கான தீர்ப்பு கிடைக்கும். வாங்க சபைக்கு. அடுத்த நாள் காலையில ராஜாவோட கோட்டையில சபை தொடங்குச்சு. மகாராஜா அவருடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்திலேயே மகாமந்திரியும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. கஜபதி, ராமதாஸ், சிவா அவங்களுக்கு கிடைச்ச புதையலை கொண்டு வந்து சபைக்கு மத்தியில வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு வந்திருக்கு. சாதாரணமா புதையல் கிடைச்சா மனிதர்கள் அதை தனக்குன்னு சண்டை போடுவாங்க. ஆனா இங்க வித்தியாசமா நிலத்தை வாங்கின ராமதாசோ அந்த தங்கம் நிலத்தை வித்த கஜபதிக்கு தான் சேரும்னு சொல்றாரு. கஜபதியோ அது தன்னோடதுன்னு பிடுங்க பாக்கறாரு. எவ்வளவு விசித்திரமா இருக்கு. இன்னும் இந்த பூமியில தர்மம் இருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சியம். கஜபதி, முதல்ல உன்னோட வாதத்தை தொடங்கு. மகாராஜா, இந்த ராமதாஸுக்கு நான் வித்த நிலத்துல இருந்து தான் இந்த தங்கம் கிடைச்சிருக்கு. நான் இவருக்கு இந்த பூமியை விவசாயம் செய்யறதுக்கு தான் வித்திருக்கேன். நான் அந்த நிலத்தோட அடிப்பகுதி அவருக்கு விற்கலையே அரசே. தவிர அந்த புதையல் எங்க தாத்தா புதைச்சி வச்சது. அதுல எனக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க தான் வாங்கி தரணும். சரி ராமதாசு, ஜமீன்தாரோட வாதத்தை நீ கேட்டதானே? அந்த புதையலை அவர்கிட்டயே கொடுத்துடலாமா? என்ன மன்னிச்சிடுங்க அரசே. எனக்கு அந்த புதையல் மேல ஆசை இல்ல. நான் மண்ணை நம்புற ஒரு விவசாயி. நான் இந்த புதையலை கஜபதி கிட்ட கொடுக்க போனப்போ அந்த நிலத்துல கிடைக்கிற குப்பையெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை நீயே வச்சுக்கோன்னு சொன்னாரு. ஆனா எப்போ அது தங்கம்னு தெரிஞ்சதோ உடனே அது தன்னோட தாத்தா புதைச்சி வச்ச தங்கம்னு சொல்றாரு. ஆமா மகாராஜா,
ஒருவேளை அந்த நிலத்துல எலும்பு கூட கிடைச்சிருந்தா என் தாத்தா புதைச்சி வச்சதுன்னு சொல்வீங்களான்னு கேட்டதுக்கு அவரு எந்த பதிலும் சொல்லல. தங்கத்தை பார்த்ததும் பேராசையால பேச்ச மாத்திர ஒருத்தருக்கு அந்த புதையல கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. கஜபதி, ராமதாஸ் சொல்றது உண்மைதானா? புதையல் கிடைச்சா உனக்கு, பாம்பு கிடைச்சா வாங்கினவனுக்கு. இது என்ன நியாயம்? ஒரு நிலத்தை ஒருத்தர் வாங்கும் பொழுது அந்த நிலத்தோட முழு உரிமையும் வாங்கின ஒருத்தருக்கே சேரும்னு இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது. அப்படி பார்த்தா அந்த மாயப்பானை முழுவதும் ராமதாஸுக்கே சொந்தம். ஐயோ மகாராஜா, என் மேல தவறுதான். அவன் வெறும் 500 காசுகளை கொடுத்துதானே அந்த நிலத்தை வாங்கினா. இவ்வளோ பெரிய தங்க புதையலை கொடுக்கறது நியாயம் இல்லைங்க. மகாராஜா, அந்த புதையல் எனக்கு வேண்டாம். என்னோட உழைப்பில்லாம வர்ற செல்வத்தை வாங்கிக்கிறது என்னோட தர்மத்துக்கு சரியாகாது. தயவு செஞ்சு அந்த பானையை எனக்கு தராதீங்க, நான் வாங்கிக்க மாட்டேன். எல்லாரும் சபையில அமைதியா இருந்தாங்க. சபையில இருக்கிற அத்தனை பேருமே ராமதாஸ பார்த்தாங்க. அப்போ மகா மந்திரியார் எழுந்திருச்சு நின்னு, மகாராஜா, நம்ம சபையோட வழக்கத்திலேயே கேள்விப்படாத வழக்கு இது. சட்டப்படி இது ராமதாஸுக்கு தான் சொந்தம். ஆனா அவரோ தன்னோட தர்மப்படி அது வேணான்னு சொல்றாரு. கஜபதிக்கோ ஆசை இருக்கு, ஆனா உரிமை இல்ல. நாம இந்த புதையல அரச கஜானால சேர்க்கலாம். இல்ல மந்திரியாரே, பூமி தாயி ஒரு ஏழைக்காக மனசு வந்து இந்த புதையல கொடுத்துருக்கா. அத அரசனான நான் எடுத்துக்கிறது மகா பாவம். சரியானவங்க கிட்ட இந்த செல்வத்தை ஒப்படைக்காம நான் விட போறதில்ல. ராமதாசு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு இவன் ஒருத்தந்தான் மகன் அரசே. பேரு சிவா, கல்வி கற்றவன், என்னை விட சிறந்த தர்மம் தெரிஞ்சவன். கஜபதி, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் அரசே, பேரு கௌரி. மகாராஜா, கஜபதி ஐயா சுயநலமானவராய் இருந்தாலும் அவரோட பொண்ணு எப்பவும் நியாயமானவதான். நேத்து இந்த பிரச்சனை வந்தப்போ அங்க வந்த கௌரி தன்னோட தந்தை பக்கம் நிக்காம நியாயம் இருக்கிற எங்க பக்கம்தான் நின்னு பேசனா. அவ விவேகமுள்ளவ அரசே. நல்லது. எங்க பிரச்சனை இருக்கோ தீர்வும் அங்கதான் இருக்கும். என்னோட தீர்ப்பு என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. மந்திரி, ராஜசாசனத்தை தயார் பண்ணுங்க. எல்லாருமே ராஜாவோட தீர்ப்புக்காக ரொம்பவும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. சபையோர்களே, இங்க இருக்கிற இந்த மாயப்பானை ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. ஒருத்தருக்கு உரிமை இருக்கு ஆனா ஆசை இல்ல, இன்னொருத்தருக்கு ஆசை இருக்கு ஆனா உரிமை இல்ல. இந்த 2 பேருக்கும் என்னால இந்த பானையை கொடுக்க முடியல. ஆனா இந்த 2 பேரோட குடும்பத்திலையும் தர்மம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ராமதாஸோட மகன் சிவா, கஜபதியோட மகள் கௌரி. அரசே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கஜபதி, உன்கிட்ட சுயநலம் நிறைஞ்சிருக்கு, ஆனா உன் மகள் கிட்ட நியாயம் இருக்கு. ராமதாசு கிட்ட நேர்மை இருக்கு, அவர் மகன் கிட்ட தர்மம் இருக்கு. அதனால இந்த ராஜ்யத்தோட அரசனா நான் கொடுக்கிற தீர்ப்பு என்னன்னா, அடுத்த பௌர்ணமி சுபதினம் அன்னைக்கு ராமதாஸோட மகன் சிவாவுக்கும் இந்த கஜபதியோட மகள் கௌரிக்கும் விமர்சையான திருமணம் நடக்கும். மகாராஜா, நாங்க ரொம்ப ஏழை. கஜபதி ஐயா கோடீஸ்வரன், எப்படி ஒத்து போகும்? உன்னுடைய நேர்மைக்கு முன்னாடி கஜபதியோட கோடிகள் எல்லாம் வைக்கோலுக்கு சம. ராமதாசு, இனி இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் நான் இந்த புதையல ராமதாஸுக்கோ இல்ல கஜபதிக்கோ கொடுக்க மாட்டேன். சிவாவுக்கும் கௌரிக்கும் திருமணம் செஞ்சு வச்சு இந்த ராஜ்யத்தோட பரிசா அவங்க 2 பேருக்கும் திருமண பரிசா அதை கொடுக்க போறேன். சபையில இருக்கிற அத்தனை பேரும் ராஜாவோட தீர்ப்பை கேட்டு கைத்தட்டி பாராட்டினாங்க. கஜபதி, உனக்கு இந்த தீர்ப்பு சம்மதம் தானே? இந்த செல்வம் உன்னோட குடும்பத்துக்கு தான் வரும், ஆனா உன்னோட ஆசைக்கு இல்ல, உன்னோட மகளோட எதிர்காலத்துக்காக. ராமதாசு குடும்பம் மாதிரியான ஒரு நல்ல நேர்மையான குடும்பத்துக்கு உன்னோட மகள் போக நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, உங்க தீர்ப்பு என்னோட கண்ணை திறந்துடுச்சு. என் அகந்த இப்போ தலை வணங்குது. என்னோட மகளுக்கு சிவா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னுடைய பேராசைய மறந்து உங்களுக்கு மனப்பூர்வமா என் நன்றிய சொல்லிக்கிறேன். மகாராஜா, நீங்க அந்த கடவுளோட மறு உருவம் அரசே. ஒரு ஏழையோட நேர்மைக்கு இதை விட பெரிய கௌரவம் என்ன இருக்கும்? தர்மத்தை காப்பாத்தி அதோட ஒரு பந்தத்தை சேர்த்து வச்சதை விட பெரிய தீர்ப்பு என்ன இருக்க முடியும்? நீங்க பல்லாண்டு வாழணும். சட்டத்தை காப்பாத்தினதோட மனுஷங்களோட மனசை சேர்த்து வச்ச அற்புத தீர்ப்பு இது. அப்படி மகாராஜா நியாயப்படி கொடுத்த அந்த தீர்ப்பு கேட்டு கஜபதிக்குள்ள இருக்கிற அகங்காரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ராமதாசையோட நேர்மைக்கு கிடைக்க வேண்டிய பலனும் கிடைச்சிருச்சு. சிவா கௌரியோட கல்யாணமும் ரொம்பவும் நல்லபடியா நடந்துச்சு.
அந்த தங்க புதையல் அவங்க நேர்மைக்கும் அவங்களுடைய நல்ல குணத்துக்கும் பலனா அவங்க வீட்லயே தான் இருந்துச்சு. நியாயம், தர்மம், நேர்மை இது ஒருத்தங்க கிட்ட இருந்தா எப்பவுமே அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு மகாராஜா அன்னைக்கு நிரூபிச்சிருந்தாரு. அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சாம்ராஜ்யம். தர்மேந்திரன் அப்படிங்கிற அரசர் ஆண்டுகிட்டு இருந்த சாம்ராஜ்யம். மகாராஜா ராஜ்யத்து மக்களை பெத்த பிள்ளைங்க மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ராஜாவோட கோட்டையில இருக்கிற கஜானால இருந்து அடிக்கடி தங்கம் காணாம போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கோட்டைக்கு காவலாளியா இருந்தது ரங்கா. ஒரு நாள் சபையில இத பத்தி தான் பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. மந்திரி, என்ன இது? நம்முடைய ராஜ கஜானாவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்புகள் போட்டோம், தங்கம் காணாம தான் போகுது. இத செய்யறது யாரு? அரசே, எனக்கும் இது புரியல அரசே. காவலர்கள் கிட்ட விசாரணை நடத்தணும், ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பூட்டுகள் எதுவும் உடைக்கப்படல. அப்படின்னா திருடன் உள்ளுக்குள்ளதான் இருக்கணும். உள்ளுக்குள்ளையா? என் கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த துரோகத்தை நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேங்குது. மகாராஜா, உண்மை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பூட்டு உடைக்கப்படல, சுவர்கள் துளையிடப்படல. ஆனாலும் திருடு போகுதுன்னா திருடன் கையில சாவி இருக்குன்னு அர்த்தம். அத கேட்டு ராஜசபையில ஒரு நொடி அமைதி இருந்துச்சு. அப்போ மகாராஜா சேனாதிபதியான தனபாலனை பார்த்தாரு. மகாராஜா, அரச கஜானாவுக்கு நான் தான் பொறுப்பானவன். ஆனா இந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒருவேளை அந்த புது காவலாளி ரங்கம் இதை செஞ்சிருக்கலாம். அவன் ரொம்ப ஏழை அரசே. அவனுக்கு பண தேவை அதிகம். தனபாலா, ஏழை அப்படிங்கிறதுக்காக யாரையும் திருடன்னு சொல்லிட முடியாது. உன்கிட்ட எதுனா அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் எதுக்கு மந்திரியாரே? ரங்கம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டு அதிகமாயிருக்கு. இது போதாதா? அது தற்செயலா கூட இருக்கலாம். அனுமானத்தை வச்சு மட்டுமே ஒருத்தவனை குற்றவாளியா கருத முடியாது அரசே. தனபாலனுடைய பேச்சு கேட்டு ராஜா குழப்பத்துல இருந்தாரு. அதே நேரம் காவலாளியான ரங்கையாவை சபைக்கு வர சொன்னாரு. மகாராஜா, நான் ஏழைதான், ஆனாலும் நான் நேர்மையானவன். இந்த வேலை தான் என் குடும்பத்துக்கே ஆதாரம் அரசே. நான் ஒரு நாணயத்தை கூட எடுக்கல அரசே. கடவுள் சாட்சியா சொல்றேன், நான் ஒரு நிரபராதி. பாத்தீங்களா மகாராஜா, ஏழைங்க அப்படின்னாவே சந்தேகப்படணும். இவங்கிட்ட சோதனைய பண்ண சொல்லுங்க, உண்மை வெளியில வரும். அரசே, என்கிட்ட சோதனை போடுங்க. என் வீட்டுக்கு கூட வாங்க. உங்களால ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆனா நான் செய்யாத குற்றத்துக்காக என்ன தண்டிக்காதீங்க. 2 பேரும் சொன்னதை கேட்டு மகாராஜாவுக்கு யார் சொல்றது உண்மை பொய்ன்னு தெரியல. சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜா மந்திரியாரோட தனியா இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. மந்திரியாரே, இந்த பிரச்சனைக்கு விசாரணை மூலமா தீர்வு காண முடியாது. கஜானா அதிகாரி காவலாளி மேல பழிய போடுறான். காவலாளியோ தான் குற்றமற்றவன்னு சொல்றான். என்னால இந்த பிரச்சனைய இங்கிருந்து தீர்க்க முடியாது. ராஜா கொஞ்ச நேரம் ஆழமா யோசிச்சாரு. அவருக்கு கீழே யாரோ ராஜ துரோகி இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவரை ரொம்ப குழப்பமடைய வச்சுது. மந்திரியாரே, ஒரு ராஜாவா என்னுடைய பலவீனம் என்னன்னு தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் பார்க்கறேன். என்னுடைய சபையில உண்மை இருக்காது. அது வெளியில தான் நடந்திருக்கும். அது மக்கள் கிட்ட தான் இருக்கும். நான் உண்மைய மக்கள் கிட்ட போய் தெரிஞ்சுக்க போறேன். அப்படின்னா என்ன செய்யணும் அரசே? இன்னும் அதிகமான காவலாளிகளை நியமிக்கணுமா? இப்படி ராஜாவும் மந்திரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோட்டைக்கு வெளியில ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. சில அதிகாரிங்க ரங்கையாவை திட்டி அடிச்சு வெளியில துரத்துக்கிட்டு இருந்தாங்க. சேனாதிபதியான தனபாலனுடைய ஆட்கள் தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருட்டு பயலே, ராஜாவோட தங்கத்தை திருடிட்டு நிரபராதி மாதிரி நடிக்கிறியா? உன்ன மாதிரி ஏழைங்க கிட்ட நேர்மை எங்க இருக்கும்? ஐயா, நான் திருடன் இல்ல, அந்த கடவுள் சாட்சியா சொல்றேங்க ஐயா. ஆனா எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? என் குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு மறுபடியும் குழப்பம். ரங்கையாவோட கண்ணுல இருக்கிற நேர்மை, கவலை அத பார்த்து ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. இவனுடைய கண்கள்ல குற்ற உணர்ச்சி இல்ல, வெறும் கவலை மட்டும்தான் இருக்கு. திருட்ட செஞ்சவன் இவ்வளவு தைரியமா கடவுள் மேல சத்தியம் பண்ண மாட்டான். இங்க ஏதோ தவறா இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறுத்துங்க.
ஒரு மனுஷன் மேல குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை எதுக்காக அவமானப்படுத்தணும்? ரங்கனை விடுவீங்க, நானே நேரடியா உண்மையை கண்டுபிடிச்சுக்கிறேன். சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜா அவருடைய மந்திரியார தனியா வர சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. வேண்டாம் மந்திரி, காவலாளிகளை அதிகப்படுத்தினா திருடன் எச்சரிக்கை அடைவான். நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த தவறு யாரு செஞ்சான்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஒரு ராஜாவா இல்ல, ஒரு திருடனா போறேன். திருடனா? அரசே, இது மிகவும் ஆபத்தான செயல். இதால உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். நீங்க அரசன், உங்க இடம் சிம்மாசனம், தெருக்கள் இல்ல. மக்களுக்காக இந்த அளவுக்கு கூட ஆபத்தை எதிர்கொள்ள முடியாதவன் அரசனா எப்படி இருக்க முடியும்? நகரத்துக்குள்ள ஒரு திருடங்க கூட்டம் இருக்கு. எப்படியாவது அந்த கூட்டத்துக்குள்ள நான் சேர்ந்துட்டேன்னா நிச்சயமா உண்மையான திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மகாராஜா, உங்க முடிவை மாத்திக்கோங்கன்னு நான் எவ்வளவு கேட்டாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா எனக்கு தெரியப்படுத்தணும். உங்க பாதுகாப்பு முக்கியம் அரசே. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி மந்திரி. பயப்படாதீங்க, சிவன் துணை இருக்கும்போது பயம் தேவையில்லை. அன்னைக்கு ராத்திரி மகாராஜா அவருடைய பட்டு துணியெல்லாம் கழட்டி ஒரு சாதாரண கிழிஞ்சு போன துணியை கட்டிக்கிட்டு, கிரீடத்தை கழட்டி சாதாரண துண்டு தலையில கட்டிக்கிட்டு, முகமெல்லாம் மசிய பூசிக்கிட்டு ஒரு சாதாரண ஆளா அவரு ராஜ்யத்துக்குள்ள போக பார்த்தாரு. கோட்டையில யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ராஜ்யத்தோட பின்வாசல் வழியா வெளியில வந்து நகரத்துக்குள்ள அவரு நடந்து போனாரு. என் வாழ்க்கையில தடவையா அரண்மனையை விட்டு வெளியில வந்து இந்த தெருக்கல்ல தனியா நடக்கிறேன். உண்மை என்னங்கிறது இந்த இருட்டு தெருக்களுக்குள்ளதான் இருக்கு. இத்தனை நாட்களா சிம்மாசனத்துல உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது ஒரு உலகம், இங்க இறங்கி நடக்கிறது இன்னொரு உலகம். அந்த திருட்டு கும்பலை கண்டுபிடிக்கணும். முதல் நாள் ராத்திரி ராஜா எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தாரு. ஆனா ஆதாரம் எதுவும் கிடைக்கல. அசதியா இருந்ததுனால அன்னைக்கு ராத்திரி ஒரு சத்திரத்துல தங்கினாரு. விடிய காலையில ரகசியமா அவரு கோட்டைக்குள்ள வந்து அவரு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் ராத்திரியும் கூட இதே மாதிரி தான் வெளியில போனாரு. இந்த தடவை சத்திரத்துல இருந்த சில ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மகாராஜா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் இந்த நகரத்துல திருட்டு அதிகமாயிடுச்சான். ராத்திரியில தனியா நடக்கிறது ஆபத்தாமா? ஆமா, அந்த பழைய ஆலைக்கு பின்னாடி ஒரு திருட்டு கும்பல் இருக்காமா. அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்ட ராஜா அடுத்த நாள் ராத்திரி நேரம் அந்த ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போனாரு. அது ஒரு பாலடைஞ்ச இடம். அங்க யாரோ 4 பேர் நின்னு ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகாராஜாவும் ரொம்பவும் ரகசியமா அந்த இடத்துக்குள்ள போனாரு. யாருடா நீ? இந்த ராத்திரி நேரத்துல எங்க என்ன பண்ற? நான் கூட உங்கள மாதிரி தானே, வயிற்று பொழப்புக்காக திருட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு, அதான் சேர்ந்துக்கலான்னு வந்தேன். எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தா போதும். காளியோட ஆட்கள் ராஜாவை சுத்தி நின்னு அவங்க கிட்ட இருக்கிற வாளை வெளியில எடுத்தாங்க. அண்ணா, இவன் ஒற்றனா கூட இருக்கலாம். இவன் கதைய இப்பவே முடிச்சிடலாம், யாருக்கும் தெரியாது. கொல்லணும்னா கொன்னுக்கோங்க. ஆனா ஒருத்தவங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க மதிப்பெண்ணு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் ஒற்றனா இருந்தா எந்த ஆயுதமும் இல்லாம இங்க வருவனா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறுத்துங்க. இவனுடைய தைரியத்தை பாத்தீங்களா? இவன் கொஞ்சம் கூட நடுங்கல. சாதாரணமான மனுஷங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இவனை விட்டுடுங்க, கொஞ்சம் இவன்கிட்ட பேசணும். உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு சாதாரண மனுஷன் திடீர்னு வந்து எங்க கூட சேர்ந்தா அவனை நாங்க ஒற்றன் இல்லைன்னு எப்படி நம்புறது? அண்ணா, நான் ஒற்றனா இருந்தா உங்ககிட்ட ஆயுதம் இல்லாம கூட வருவனா என்ன? வேணும்னா ஒரு தடவை என்ன சோதிச்சு பாருங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிப்பேன். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கோங்க. அப்ப சரி, இங்க எதிர்க்க இருக்கிற கடையில இருந்து ஒரு மூட்டை சரக்குகளை தூக்கிக்கிட்டு வா. இத கச்சிதமா செஞ்சு முடிச்சா நீ எங்க ஆளு. ஒரு வேலை செய்யலன்னா இங்கிருந்து நீ உயிரோட நிச்சயம் போக மாட்ட. இவங்க என்ன உண்மையாவே திருட சொல்றாங்க. ஒரு ராஜாவா என்னால இதை செய்ய முடியாது. ஆனா இவங்களுடைய நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிச்சயம் ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ராஜா ரகசியமா ஒரு மளிகை கடைக்கு போய் அவருடைய உண்மையான உருவம் என்ன அப்படிங்கறத அந்த மளிகை கடைக்காரன் கிட்ட கேட்டு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு பணத்தை அப்புறமா கொடுக்கறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவரு அந்த இடத்துக்கு வந்தாரு.
என்ன ஒரு வேகம்! ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காம வேலைய முடிச்சிருக்க. சரி, இன்னையில இருந்து நீ எங்க கும்பல்ல எங்களோட ஒருத்தன். ராஜாவோட தெளிவான பேச்சு தைரியத்தை பார்த்து காளிக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்படி அவங்க எல்லாரும் அந்த கோட்டையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராஜாவுக்கு அங்க ஒரு தெளிவே வந்துச்சு. பாரு நண்பா, நாம சாதாரண திருடங்க இல்ல. நமக்கு அரண்மனையில இருந்து ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவு இருக்கு. அவர்தான் நமக்கு அரச கஜானாவோட சாவிகளை தராரு. அதோட காவல் எப்ப கம்மியா இருக்கும்னு கூட சொல்லுவாரு. நாம திருடுற தங்கத்துல பாதி தங்கம் அவருக்கு தானா போய் சேர்ந்துடும். அப்படியா? அரண்மனைக்குள்ளேயே நமக்கு ஆளு இருக்காங்களா? ஆமா, யாரு அவ்வளோ பெரிய ஆளு? அது ரகசியம் நண்பா. ஆனா உன்கிட்ட சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்ல. அது கஜானாவோட அதிகாரி தனபாலன்தான். அவருடைய புத்திசாலித்தனத்தால தான் நாங்க இத்தனை நாளா சிக்கல. எல்லா பழியையும் தூக்கி அந்த காவலாளி ரங்கம் மேல அவர் போட்டுட்டாரு. அந்த ரங்கம் ரொம்ப பாவம். திருடாமலே திருட்டு பழிய சுமந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா நண்பா, அவன் ஒரு அப்பாவி ஏழை. இருக்கிற வேலையும் போயிட்டா அவன் குடும்பம் உண்மையாவே நடு தெருவுக்கு வந்து நின்னுடும். தனபாலன் எல்லா பழியையும் ரங்கம் மேல போட்டு நம்மள நிம்மதியாக்கிட்டான். அந்த ராஜா கூட ரங்கனை தான் சந்தேகப்படுறாராம். அதனால நாம இங்க நிம்மதியா திருட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத கேட்ட உடனே ராஜாவுக்கு கோவம் துக்கம் ரெண்டுமே கலந்து வந்துச்சு. அவரு ரொம்பவும் நம்பி இருந்த அவருடைய சேனாதிபதியை இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்காருன்னு நினைச்சு அவரு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. தனபாலனா, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்னோட ராஜ்ய கஜானாவை கொள்ள அடிச்சிட்டு பழிய அப்பாவி மேல போட்டு விட்டுருக்கான். ஒரு மனுஷனுக்கு வர்ற வழிகள்லயே மோசமானது நம்பிக்கை துரோகத்தால வர்ற வழிதான். ஆனா நான் இப்ப அவசரப்படக்கூடாது. சாட்சிகள் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். ராஜா கோவத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த திருட்டுத்தனம் எப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொள்ள கூட்டத்தோட சேர்ந்து அவரும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ணா, நீங்கெல்லாம் எப்படி திருடங்களா மாறுனீங்க? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய திருடங்களா தெரியலையே. உண்மைதான் நண்பா, நான் ஒரு காலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வறட்சி வந்ததால விளைச்சல் போச்சு. வரி கட்ட முடியாம நிலம் போச்சு. கண் எதிர்க்க குடும்பம் பசியால கஷ்டப்படும் போது வேற வழி இல்லாம இப்படி வந்துட்டேன். இங்க இருக்கிறாங்களே, இவங்க கூட இப்படி என் கூட வந்தவங்க தான். ஐயோ, இவங்க உண்மையாவே கெட்டவங்க இல்ல. இவங்களுடைய சூழ்நிலை இவங்களை இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த தனபாலன் அவங்கிட்ட என்ன இல்லைன்னு அரச கஜானாவை கொள்ளையடிக்கிறான். உண்மையான குற்றவாளி அவன்தான். இவங்க எல்லாரையும் திருத்தியாகணும். அந்த தனபாலன் எங்களை பகடக்காயா நடத்திக்கிட்டு இருக்கான் நண்பா. பெரிய பங்க எப்பவுமே அவன் எடுத்துப்பான். ஆபத்து மட்டும்தான் எங்களுக்கு. ஆனா அவனுடைய உதவி இல்லைன்னா எங்களால கஜானாக்கு பக்கத்துல கூட போக முடியாது. அதனால தான் அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு புரியுதுன்னா. ஆமா, அடுத்த வேலை எப்போ? நானும் கூட வரலாமா? நாளைக்கு அமாவாசை ராத்திரி. நாளைக்கு ராத்திரி அரச கஜானாவை அந்த தனபாலன் திறந்து வச்சிருப்பான். காவலாளிகளையும் வேறு பக்கமா திருப்பி விடுவான். அந்த நேரத்துல உள்ள புகுந்து தங்க மூட்டைகளை கொண்டு வரணும். நீ கூட எங்க கூட வா. நிச்சயம் உனக்கும் பங்கு கிடைக்கும். நல்லதுண்ணா. ஆனா காவலாளிகள் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அவங்க பிடிச்சிட்டா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். எல்லா வேலையும் தனபாலன் கச்சிதமா பண்ணிடுவான். முக்கியமான காவலாளிகளை வேற வேலைக்காக அனுப்பி வைப்பான். நமக்கு இடையில 1/2 மணி நேரம் கிடைக்கும். அதுக்குள்ளார கஜானாக்குள்ள புகுந்து மூட்டைகளை திருடிட்டு வெளியில வரணும். அங்க சந்து வழியா தப்பிக்கணும். விளக்க ஏத்தி வைக்க கூடாது. புரியுதுங்கண்ணா. 3 மூட்டைங்க பின்புற சந்து. விளக்கேத்த கூடாது. சரிதானே? சரியா அந்த நேரத்துலதான் கூட்டத்துல இருந்த இன்னொருத்தன் ராஜாவ சந்தேகத்தோட பார்த்தான். ஏன்னா ராஜா பேசுற விதம் அவனுக்கு திருட மாதிரி சுத்தமா தெரியல. காளி அண்ணா, இவனோட கைகளை பாரு, எவ்வளவு மென்மையா இருக்கு. கஷ்டப்படுறவனோட கை இப்படியா இருக்கும்? எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா தானே இருக்கு. அண்ணா, நான் இது வரைக்கும் பணக்காரங்க வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சுக்கிட்டே திருடி இருக்கேன். அதனால தான் என் கைகள் மென்மையா இருக்கு. நான் கஷ்டப்பட மாட்டேன்.
புத்திய பயன்படுத்தி திருடுறது என் வழி. வேணும்னா உங்களுக்கும் நிரூபிச்சு காமிக்கிறேன். பாத்தியா, இவனுக்கு புத்தி அதிகம். விட்டுடு, இவன் நம்ம ஆளுதான். நாளைக்கு நாம செய்ய போற வேலையில இவன் புத்தி நமக்கு பயன்படும். சரிங்க அண்ணே, நாளைக்கு ராத்திரி கண்டிப்பா வரேன். அன்னைக்கு ராத்திரி ராஜா ரகசியமா கோட்டைக்கு திரும்பி வந்து மந்திரியார சந்திச்சாரு. மந்திரியாரே, உண்மை தெரிஞ்சிடுச்சு. இந்த திருட்டுத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம தனபாலன் தான். அவன் தான் திருட்டு கும்பலுக்கு பூட்டு சாவியோட நகலை கொடுத்துருக்கான். ரங்க மேல பழியையும் போட்டான். தனபாலன்னா, நீங்க அவ்வளவு நம்பக்கூடிய மனுஷனா? இதை என்னால நம்ப முடியல அரசே. நானும் அதைத்தான் நினைச்சேன் மந்திரி. ஆனா இத நான் என் காதுகளால கேட்டேன். நாம ஒரு வேலை செய்யணும். தனபாலம் எழுதுற பொக்கிஷ கணக்குகளை நாம பார்வையிடணும். அதில் அவன் செஞ்சிருக்கிற தவறுகள் என்னன்னு பார்க்கணும். ராஜாவும் மந்திரியும் சேர்ந்து புத்தகங்கள்ல இருக்கிற கணக்கு வழக்க ரகசியமா பார்த்தாங்க. அதுல சேனாதிகாரியான தனபாலன் நிறைய தங்கத்தை கொள்ளையடிச்சிருக்கான். சிலது எலி சாப்பிட்டுச்சனும், சிலது எரிஞ்சு வீணா போச்சனும் தப்பு தப்பா கணக்கு எழுதியிருந்தான். அரசே, கொஞ்சம் இங்க பாருங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் கணக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா அதை அவன் எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிச்சிருக்கான். இது ஒரு நாளில் நடக்கல, பல மாசங்களா செஞ்சிருக்கான். ஆமா மந்திரி, இப்ப என்கிட்ட சாட்சிகளும் கிடைச்சிருக்கு. அவனை நான் இப்ப பிடிச்சி கைது பண்ணா கூட யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நாளைக்கு அமாவாசை ராத்திரி தானே, நாளைக்கும் திருட திட்டம் போட்டிருக்காங்க. நாளைக்கு அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறேன். நீங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம நம்ம படை வீரர்களை தயார் பண்ணுங்க. என்னுடைய சைகை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க செயல்படணும். ஆகட்டும் அரசே, நீங்க சொன்னபடி நான் கண்டிப்பா செய்யறேன். ஆனா உங்களை நினைச்சு தான் எனக்கு பயமா இருக்கு. நீதியை காப்பாத்த நிக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பான். பயப்படாதீங்க. அடுத்த நாள் மகாராஜா மறுபடியும் சாதாரண ஆள் வேஷத்தை போட்டுக்கிட்டு ரங்காவை சந்திக்க போனாரு. ரங்காவோட உண்மையான ரூபத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுதான் அவருடைய ஆசை. ரங்கா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு கவலையா இருந்தான். அண்ணா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னன்னா ஆச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் செய்யாத குற்றம் என் தலையில விழுந்திருக்கேன். ராஜா அரண்மனைக்குள்ள புகுந்து தங்கத்தை திருடினது நான் தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் நேர்மையா தான் காவல் காத்தேன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பழிய சுமக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் போல. அப்படி நினைக்காத. உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வரும். அந்த திருட்ட நீ செய்யல தானே? கடவுள் மேல சத்தியமா சொல்றங்க, நான் எந்த ஒரு நாணயத்தையும் எடுக்கல. என்னோட வறுமையே என்னோட குற்றமா மாறிடுச்சு. பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சொத்தை எடுக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு. அது என்னோட தர்மங்க ஐயா. ரங்காவோட பேச்சுல இருந்த அந்த நியாயமும் அவனுடைய கண்ணுல இருக்கிற கண்ணீரையும் பார்த்து நிச்சயமா இவன் நிரபராதிதான் அப்படின்னு ராஜாவும் முடிவெடுத்தாரு. இந்த மனுஷனோட வார்த்தையில ஒரு பொய் கூட இல்ல. இவ்வளவு வறுமையிலையும் நேர்மையா இருக்கிற இவனை நான் தண்டிக்க பார்த்தனே. அந்த தனபாலனை கையும் களவுமா பிடிச்சிட்டு இவன் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிச்சாகணும். அன்னைக்கு அமாவாசை ராத்திரி நாள். பயங்கரமான இருட்டு. எதிர்க்க இருக்கிறவங்க கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. திருட்டு கூட்டம் மெதுவா ராஜாவோட கோட்டைக்குள்ள நகர ஆரம்பிச்சுது. ராஜாவும் அவங்க கூட்டத்துல ஒரு ஆளா அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. அவருடைய இடுப்புல ஒரு துணி கட்டி இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன கத்தியும் இருந்துச்சு. சரியா கோட்டையோட கஜானா கிட்ட போகும்போது அங்க சேனாதிகாரியான தனபாலனும் நின்னுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் நேரம். தனபாலன் இங்க இருக்கான் அப்படின்னா இப்ப அவன் கையும் களவுமா மாட்டிக்கிறான். மந்திரி வீரர்களோட தயாரா இருப்பாரு. சரியான நேரத்துல சைகைய செய்யணும். அவசரப்பட்டுடக்கூடாது. சீக்கிரமா வாங்க. காவலாளிகளை அந்த பக்கமா அனுப்பி இருக்கேன். சீக்கிரம் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு போங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிங்க ஐயா. புதுசா ஒருத்தவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அவன் ரொம்பவே சுறுசுறுப்பானவன். யாருடா இவன்? புது ஆளுங்களை நம்புறது ஆபத்தானது. கொஞ்சம் அவனோட முகத்தை திருப்பி காட்டு. தனபாலன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ராஜாவோட முகம் தெரியுதா அப்படின்னு பார்த்தான். இன்னும் ஒரு நொடியில அவரு ராஜாதான்னு தெரிஞ்சா ராஜா மாட்டிப்பாரு இல்லையா? அதனால கொஞ்சமா இருட்டா இருக்கிற பக்கம் ராஜா போய் நின்னுக்கிட்டாரு. ஐயா, முகத்தை எதுக்கு பார்க்கணும்? நேரம் தாங்க ஐயா வீணாகுது. காவலாளிகள் வர்றதுக்குள்ள வேலைய முடிச்சாகணுமே. என்ன நம்புங்க, என் வேலைய பாருங்க. உண்மைதான், இப்ப நேரம் இல்ல. சரி வாங்க, வேலைய பாருங்க. ஆனா சீக்கிரமா.
திருடனுங்க அந்த மூட்டைய தூக்க போகும்போது ராஜா அவருடைய இடுப்புல வச்சிருந்த கத்திய வெளியில எடுத்துட்டு சத்தமா கம்பீரமா இப்படி சொன்னாரு. நில்லுங்க, யாரும் நகரக்கூடாது. யாருடா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க கூடவே வந்து எங்களுக்கு எதிரா கத்திய காமிக்கிறியே? சரியா அதே நேரத்துல மந்திரியாரும் சிப்பாய்களும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ எல்லா பக்கமும் தீப்பந்தத்தை ஏத்தி வைக்கும்போது எல்லாருடைய முகமும் அந்த வெளிச்சத்துல தெளிவாவே தெரிஞ்சுது. திருடனுங்க அங்கிருந்து தப்பிக்க முடியாதபடி எல்லா வழியையும் காவலாளிங்க பூட்டிட்டாங்க. யாரும் நகரக்கூடாது. காவலாளிகள் உங்களை சுற்றி வளைச்சிருக்காங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க. எல்லா பக்கமும் தீப்பந்தம் எரிஞ்சதுனால அந்த அறையில வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால ராஜாவும் அவருடைய முகத்தை தொடச்சி தலப்பாக எடுத்ததுனால அது ராஜாதான்னு அந்த திருட்டு கூட்டத்துக்கும் தனபாலனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சுது. மகாராஜா, நீங்களே திருடனாவா? ஆமா தனபாலா, உன்னோட நம்பிக்கை துரோகத்தை என் கண்ணால பாக்குறதுக்காகத்தான் திருடனா வந்திருக்கேன். உன்னை போய் நான் என் வலதுகரமா நினைச்சேனே. என்னுடைய ராஜ்ய கஜானாவுக்கு உன்னை காவலாளியாவும் நியமிச்சிருந்தேன். ஆனா நீயே அந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு ஒரு நிரபராதி மேல பழிய போட்டு இருக்க. ஐயோ, நாம கொள்ளையடிச்சது ராஜ கஜானாவிலன்னு தெரியும். ஆனா அந்த ராஜாவே நம்ம கூட திருடனா வந்து சுத்துவாருன்னு கனவுல கூட நினைக்கல. நாம மாட்டிக்கிட்டோம். காளி, நீயும் உன்னோட கும்பலும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க. அது குற்றம்தான். ஆனா உங்களை இந்த திட்டத்துக்குள்ள கூட்டிக்கிட்டும் வந்து இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் செய்ய நினைச்ச தனபாலன் தான் உண்மையான குற்றவாளி. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. பணத்தாசை என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் செஞ்ச தவிர ஒத்துக்கறேன். என்ன மன்னிச்சிடுங்க. பணத்தாசை உன் கண்ணை மட்டும் இல்ல, உன் மனசாட்சியையும் கொன்னுடுச்சு தனபாலா. ஒரு ஏழை தன்னோட வயிற்று பொழப்புக்காக திருடுனா அதை தப்புன்னு சொல்றோம். ஆனா எல்லாம் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுறது மகா பாவம். அதோட அந்த பழிய ஒரு அப்பாவி மேல போட்டது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு அப்பாவி வாழ்க்கைய நாசம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்கிட்ட பதில் இல்ல மகாராஜா. என் பேராசையால இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். தனபாலன் ஒரு நொடி யோசிச்சு பார்த்து அவன்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தலான்னு பார்த்தான். மகாராஜா, நான் கொள்ளையடிச்சதுக்கு 10 மடங்கா திரும்ப கொடுக்கறேன். என்கிட்ட நிறையவே சொத்துங்க இருக்கு அரசே. இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கோங்க. அதான் நமக்கு நல்லது. கஜானா அதிகாரி இல்லாம ராஜ்யம் நடக்காது இல்லையா? தனபாலா, வாங்கி வச்சிருக்கிற பாவங்கள் பத்தலன்னு இப்ப என்னையும் விலை பேசி வாங்க பாக்குறியா? உன்னோட பணத்தை வச்சு என்னோட நியாயத்தை விலைக்கு வாங்க முடியுமா என்ன? இதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம். நீ எல்லாத்தையும் பணத்தால அளக்கற, நான் தர்மத்தால அளக்கறேன். நியாயத்தை விற்க முடியாது தனபாலா. உன்னோட குற்றங்கள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதே. என்ன மன்னிச்சிடுங்க அரசே. நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். ஒரு அரசனை பணம் கொடுத்து வாங்க பார்க்கறது அரசுக்கே அவமானம். உனக்கு கொடுக்கற தண்டனைய நான் 2 மடங்கா தரப்போறேன். ராஜா சிப்பாய்ங்க கிட்ட சொல்லி அந்த கொள்ள கூட்டத்து ஆட்களையும் தனபாலனையும் அடிச்சு வச்சாரு. அடுத்த நாள் காலையில ராஜசபையில எல்லாருமே இருந்தாங்க. குற்றம் சுமத்தப்பட்ட காவல்கார ரங்காவையும் அவனுடைய பொண்டாட்டியையும் சபையிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ரங்கா பயத்துல என்ன நடக்க போகுதோன்னு தெரியாம கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, என் புருஷன் நேர்மையானவரு. இந்த பழி அவர் மேல விழுந்த நாள்ல இருந்து அவரு சாப்பிடல, தூங்கல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே எங்களை ஏதோ திருடங்களை பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க. அம்மா, பயப்படாதீங்க. இப்ப உண்மை வெளியில வந்துடுச்சு. ரங்கா, உன் மேல இருந்த பழி இப்போ முற்றிலுமா நீங்கிடுச்சு. நீ சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உன்னை அநியாயமா சந்தேகப்பட்டதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். மகாராஜா, நீங்க ராஜாவா இருந்தும் கூட ஒரு அப்பாவியோட நேர்மையை நிரூபிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களே. திருடனா வேஷம் போட்டு உங்க உயிரையும் பணையம் வச்சிருக்கீங்க. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறது என்னோட பாக்கியம் அரசே. நிரபராதிய காப்பாத்துறது என்னோட தர்மம் ரங்கா. ஒரே ஒரு அப்பாவிக்கு தண்டனைய கொடுத்துட்டு 100 குற்றவாளிகளை தண்டிச்சாலும் அந்த ராஜ்யத்தோட நேர்மையில நியாயம் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உன்னோட நேர்மைக்கு பரிசு இருக்கு. தனபாலம் இருந்த இடத்துல நீதான் இனி இருக்கணும்.
ஏன்னா அங்க இருக்க பணக்காரனா இருக்க தேவையில்லை, நேர்மை இருந்தா போதும். மகாராஜா, என் மேல நீங்க வச்ச நம்பிக்கை எப்பவும் வீண் போகாது. என் உயிரே போனாலும் ராஜ்யத்தோட கஜானாவை என் கண்களை போல நான் பாதுகாப்பேன். மகாராஜா, நேத்து வரைக்கும் என் வீட்டுக்காரரை எல்லாரும் திருடனா பார்த்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவரோட மேல விழுந்த அந்த பழியை தீர்த்து நீங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும்? நாங்க ஆயுள் முழுக்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அம்மா, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரங்கனுடைய நேர்மையை அங்கீகரிக்கிறது ராஜாவா என்னுடைய கடமை. நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம். இந்த செய்தி ரங்காவோட ஊருக்கு தெரிய வந்துச்சு. நேத்து வரைக்கும் அவனை திருடனா நினைச்சுக்கிட்டு இருந்த ஜனங்க எல்லாருமே இப்ப அவனை ரொம்பவும் கௌரவத்தோட பார்த்தாங்க. தனபாலா, நீ அரச கஜானாவிலிருந்து கொள்ளையடிச்ச அனைத்து தங்கங்களையும் திரும்ப செலுத்தணும். அது மட்டும் இல்ல, உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். உனக்கும் உன்னோட கும்பலுக்கும் தகுந்த இடம் சிறைதான். பேராசையால தவறு செய்யறவங்களுக்கு கடைசியில இதுதான் கதி. ராஜா அந்த கொள்ளைக்கூட்டத்தை பார்த்தாரு. அவங்க எல்லாருமே வறட்சியாலையும் கஷ்டத்தையாலையும் தான் இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள திருத்தணும் அப்படின்னு அவரு முடிவெடுத்தாரு. காளி, நீயும் உன்னோட கும்பலும் செய்தது தவறுதான். ஆனா ஏழ்மையும் வறுமையும் தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குச்சுன்னு நான் நம்புறேன். நீங்க வேணும்னு திருடனாகல, அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன். நீயும் உன்னோட கும்பலும் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு நேர்மையா வாழ விரும்பினா நான் உங்களை தண்டிக்காம இந்த ராஜ்யத்துல விவசாயம் செய்ய நிலம் கொடுக்கறேன். நேர்மையா வாழ்ந்துக்கோங்க. மகாராஜா, எங்களை மாதிரி திருடங்களை கூட மன்னிச்சு வாழ்க்கைய வாழ வழிகாட்டுறீங்களா? இந்த நொடியிலிருந்து நாங்க திருடங்க அப்படிங்கறதையே மறந்துடுறோம் அரசே. இந்த உதவியை நாங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டா எங்க உயிரை கூட கொடுப்போம். தண்டனை ஒருத்தவனை திருத்தணும், அவனை அழிக்க கூடாது. அப்படி செஞ்சிட்டா அது அநியாயமாயிடும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாய்ப்பு ஒரு முறை தான். மறுபடியும் தவறு செஞ்சா உங்க தலைய சீவிடுவேன். கொள்ளைக்கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ராஜாவோட கருணையுள்ளத்தை பார்த்து கையில இருக்கிற கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டு நேர்மையா வாழ்றா அப்படின்னு ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. சபையில இருக்கிற அத்தனை பேரும் ராஜாவை மனசார புகழ்ந்தாங்க. ராஜாவோட அறிவு, ராஜாவோட நல்ல எண்ணத்தை அவங்க எல்லாரும் மனசார பாராட்டினாங்க. மந்திரியும் ரொம்பவும் சந்தோஷமா ரொம்பவுமே உற்சாகமா ராஜா முன்னாடி வந்து நின்னு இப்படிப்பட்ட ஒரு ராஜா கிடைக்க ராஜ்யத்து மக்கள் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ராஜாவை அவரும் மனசார பாராட்டினாரு. மந்திரியாரே, சிம்மாசனத்துல உக்காந்து கேட்கும்போது பாதி உண்மைதான் காதுல விழும், மீதி பாதி மக்கள் மத்தியில தெருக்களுக்கு நடுவுல தான் இருக்கு. ஒரு ராஜா அந்த தெருவுக்குள்ள இறங்கி உண்மையை தேடினாதான் உண்மை அவனுக்கு கிடைக்கும். மக்களோட கஷ்டம் தெரியாத அரசனால நியாயம் கொடுக்க முடியாது. மகாராஜா, இந்த விஷயத்தால நானும் சில பாடங்களை கத்துக்கிட்டேன். அவங்களுடைய பேச்சை கேட்டு யாரையும் எடுத்த உடனே சந்தேகப்படக்கூடாது. உண்மைதான் மந்திரி. இந்த சம்பவத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்கள முழுமையா நம்பக்கூடாது, ஏழைங்களை அவமானப்படுத்தக்கூடாது. உண்மை ஒருத்தருடைய வார்த்தைங்கள்ல இருக்காது, அவங்க செயல்ல தான் இருக்கும். இந்த தனபாலனுடைய வார்த்தைங்க எவ்வளவு இனிமையா இருந்தாலும் செயல்கள் கசப்பா தானே இருக்கு. ஆனா அந்த ரங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவன் மனசு தங்கத்தை போல மின்னுது. அடுத்த நாள் ராஜா சபையில மக்கள் எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க, நடந்து முடிஞ்சதை வச்சு நாங்க ஒரு முடிவை எடுத்திருக்கோம். இந்த ராஜ்யத்துல யாரு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, தவறு செஞ்சாங்கன்னா தலை தப்பாது. ஆனா ஒருத்தருடைய பதவி எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அவங்களுடைய நேர்மைக்கு தகுந்த பரிசு கிடைக்கும். இந்த ராஜ்யத்துல பணம் இல்ல, நேர்மை தான் முக்கியமானது. இந்த ராஜ்யத்தை ஆள்ற அரசனும் மக்களும் எல்லாரும் சமந்தான். ராஜா சொன்னதை கேட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடினாங்க. எல்லாருமே மகாராஜாவோட நியாயத்தையும் சாகசத்தையும் மனசார பாராட்டினாங்க. அன்னையிலிருந்து அந்த ராஜ்யத்துல திருட்டுத்தனம் அறவே ஒளிஞ்சு போச்சு. ரங்காவோட பாதுகாப்புல இப்போ கஜானா பத்திரமா இருந்துச்சு. கொள்ளைக்கூட்டத்தை சேர்ந்தவங்க நேர்மையா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கல்ல, ஒரு நல்ல அரசன் தான் மக்களுக்காக என்ன சாகசத்தை வேணாலும் செய்வாரு. சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கண்ண மூடிக்கிட்டு நம்பாம
உண்மை என்ன அப்படிங்கறத தேடி தெரிஞ்சுக்கணும். நம்ம கூடவே இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தப்பான வழியில கொண்டு போனா அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கிறவர் தான் ராஜா. அதே மாதிரி எந்த ஒரு நிரபராதியும் எதுக்காகவும் தண்டிச்சிடக்கூடாது. தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கணும். அதே நேரம் தப்ப மன்னிக்க முடியும் அப்படின்னா அந்த தப்ப மன்னிக்கவும் செய்யணும். சரி, இந்த கதையை பாத்தீங்கல்ல, இந்த கதையில உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் எது? எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கதையை பார்த்ததுக்கு நன்றி.